எவ்வளோ ஆசை போனோம் கொடுத்தாங்க வண்டிக்கு ஒன்று போவோம் இப்பையா. நீங்கள் எப்போ ஆப்ரேஷனுக்கு டேட் எடுத்தேன்னு சொன்னீங்க? இப்போ முதலாவது நாங்கள் ஒரு பொய்யை பிடிப்போம், அப்புறம் மிச்சத்தை பார்ப்போம். சரியோ? இப்போ 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஒரு ஆளு கால் இல்லையா? கிட்னி ஆப்ரேஷன் கிட்னி மாத்தினீங்களோ? அந்த நொந்த கதையில இனி வரப்பட உங்க செய்வினேன்னு சொன்ன அப்புறம் இது இனி நாங்களும் பெற சிக்கலா போடுமே. அவருக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கோ? இப்ப நீங்க ஒரு கிட்னி பிரச்சனை போனோம் இல்லையா? இல்ல நீங்க விக்கிற ரைவ் பண்ணீங்களோ? வீட்டை விக்கிற ரைவ் பண்ணீங்களோ? அப்போ அன்றைக்கு சொல்லிச்சா வீடியோவில் பார்த்துட்டாங்களா அந்த பெரிய வீடை இப்போ என்ன வருமானத்தில் கட்டுறாரு. நம்ம அவன் என்ன கட்டுறான்றதை விடுவோம் நான், சரியா? ஆனால் என்னண்டு அவன் ஒரு கொள்ளை அடிக்கலாம்ன்றது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஆனால் இவர் கொஞ்சம் அந்த பயப்படுற மனதை தலைவர விடுறாரு போலோட கண்டு டாக்டர் சொல்கிறேன். எங்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட மனநிலைமையும் இருக்குல்ல. இப்போ ஒரு பெட்டிய ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருத்தை டொட்டை வச்சுட்டு அந்த டொட்டை தான் அந்த டொட்டு கிடக்குன்னா பாப்பினாயிரம் அந்த வெள்ளை பேப்பரை பார்க்க. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பாய்கிட்ட. இப்போ வந்து எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கொழும்பு துறைக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும் வந்து அந்த ஹார்ட் சர்ஜரிக்கு வந்துட்டு எங்களுக்கு காசு தேவை அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் வந்து. அப்போ அவங்க வந்து நினைக்கிறேன் 20ஆம் தேதி ஏதோ டேட் எடுத்ததோ 15ஆம் தேதிக்கு முன்னும் காசு தேவையோ சம்திங் அப்படின்னு மாதிரி எனக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்துட்டு சொன்ன ஞாபகம். அது வந்துட்டு இந்த மாதமோ அடுத்த மாதமோ தெரியல. எந்த மாதம் விடா ஆப்ரேஷன் செய்ய போகிறேன்னு சொன்னது? இந்த மாதமா? இந்த மாதம் டேட் எடுத்தோன்னு சொன்னவங்களா? ஓகே, அந்த மாதிரிக்கு சொன்னவங்க. அப்போ நாங்கள் போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தவங்க அது கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சமோ 11 லட்சத்துக்கிட்ட. அது இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறது, வீட்டு வேலையால் சரியான இதில் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. எவ்வளோடா போன முறை கொண்டே கொடுத்தாங்க? போன முறை 1 லட்சமாக கொடுத்தாங்க. 1 லட்சம் கொடுத்தாங்க. 3 லட்சம் அவைக்கு போயிருந்தது. 5 லட்சம் தம்பிர காசு. அப்போ 9 லட்சம். 2 லட்சம் ஒன்று நாங்கள் கொண்டு வந்தாரன்னு சொன்னாங்களே என்ன? ஓகே, அதை விட 2 லட்சம் இருந்தால் 11 லட்சம். இன்னும் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி வீடியோ போட்டுனாங்க. அப்போ ஃபேஸ்புக்லேயும் போட்டுனாங்க தானே அப்டேட் வந்து. அவங்களுக்கு எதுவும் புதுசாக கிடச்சோ எனக்கு என்னமே தெரியலை. எங்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 3 லட்சம் வந்துட்டு கிடச்சிருக்குது. அப்போ அதை கொண்டு போய்ட்டு இன்றைய தினம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதைத்தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அக்னி ஏடிஎம் கூட எடுக்க எடுத்துடுவான். அப்போ அதைத்தான் வந்துட்டு இன்றைய கொண்டு போய் கொடுக்க போகிறோம். எங்களுக்கு 3 லட்சம் வந்தது மீன்ஸ் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு அங்கே ஒரு ஆள் வந்து 2 லட்சம் வந்துட்டு அனுப்புகிறேன்னு சொன்னவர். அப்போ அவர்கிட்ட காசு வந்துட்டு வரும். அதே நேரம் அது மட்டும்தான் நாங்கள் அடுத்த முறை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கிடையில் வந்துட்டு நேற்றைய தினம் வந்துட்டு எங்களுக்கு வளமையாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு கால் பண்ணி சொன்னாங்க, கிருஷ்ணா அப்படி அவைக்கு காசு சேர்ந்துட்டுதான்றதுக்கு. நான் சொன்னேன், இல்லையம்மா சேரையில் நான் பெருசாக கதைக்கவும் இல்லை, போனால் தான் தெரியுமென்னு சொல்லி. அப்போ தான் ஒரு 1 லட்சம் தரேன், அதையும் கொண்டு போய்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், ஓகேம்மா நாங்கள் கொண்டு போய் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அம்மாவோட காசையும் அந்த அங்கிள்கிட்ட காசையும் 3 லட்சம் நாங்கள் கொண்டு போகிறோம். இதுக்கிடையில் வந்துட்டு எங்களுக்கு போன வருஷம் நினைக்கிறேன் வந்து அந்த அச்சுவேலியில் ஒரு டொய்லெட் ஒன்று கட்டுறதுக்கு வந்துட்டு உதவி செஞ்ச அம்மா ஒரு ஆளோ அங்குள் ஒரு ஆள் வந்து அவங்களுமே ஒரு 2 லட்சம் ஒன்று அனுப்ப போகிறோம் அப்படின்னு கேட்கவும் நான் வந்துட்டு அவங்களோட நம்பரே அந்த அக்காவோட நம்பரே வந்துட்டு டிரெக்டாக கொடுக்க அவங்களுக்கே வந்துட்டு அந்த 2 லட்சத்தை போட்டுட்டு எனக்கு வந்துட்டு ரிசிப்ட் அனுப்பினோன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காசுமே வந்துட்டு அவங்களுக்கு போயிருக்கோம். அப்போ நாங்கள் போட்ட கணக்கின்படி வந்துட்டு 9 லட்சம் ஆல்ரெடி இருக்குன்னு போட்டாங்க. இன்னொரு 2 லட்சம் கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு 2 லட்சம் வரைக்கும் போயிட்டுது. அப்போ 11 சேர்த்தா 12
சாரி 11ஓட 2 சேர்த்தா 13, இன்னும் 1 லட்சம் சேர்த்தோம்னு சொன்னால் 14 லட்சம் இன்றைய தினம் எங்களோட ஒரு எஸ்டிமேஷனாக வந்துட்டு இருக்குது. அவைக்கு எது மெடிசனெல்லாம் கிடைச்சோ தெரியாது, நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட மனசுலேயும் வந்துட்டு பதிலாக்கேற்ற மாதிரி தான் அந்த உதவிகள் வந்துட்டு கிடைக்கும். நாங்கள் ஒன்றும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் முதலே சொன்ன மாதிரிக்கு நான் இப்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மினக்கறதும் குறைவென்று சொல்லலாம். இருந்தாலும் ஏதோ எங்களோட பக்கத்தால் நாங்கள் செய்யக்கூடியதை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து அந்த வகையில் இன்றைய தினம் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். அக்காவுக்கு ஒரு கோல் ஒன்று அடித்து பார்ப்போம் இதுக்கு ஒருக்கா வீட்டில் நிற்கிறாங்களோ என்ன மாதிரின்னு சொல்லி. கடைசியாக அந்த அச்சுவேலிக்கு அந்த டாய்லெட்டுக்கு உதவி செஞ்ச அவையிட காசு வந்துட்டு 2 லட்சம் வந்திருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு ரிசீப்ட் போட்டு சொல்லியிருக்கிறா அக்கா வந்து. சரியா? எத்தனை சைவர் அடிச்சேன் 2 பின்னால்? ஹலோ 6 பிள்ளை. ஹலோ ஓமாக்கா, எங்கே நிற்கிறீங்க? இது நீங்கள் எப்போ ஆப்ரேஷனுக்கு டேட் எடுத்தேன்னு சொன்னீங்க? 15ஆம் தேதி வரச்சண்டி. அதுக்கு முன்னாடி நாங்கள் போனாங்க. எப்போ? இப்போ ஒரு 4 நாள் இருக்கும் போய். அப்போ கிருமி தொட்டு வராதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னவே. இப்போ இதில் பிளட் கவுண்ட் கொஞ்சம் வாழை பார்க்க பிளட் கவுண்ட் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கா? பிளட் கவுண்ட் குறைஞ்ச மாதிரியோ? அப்போ அதான் பயத்தில் 26ஆம் தேதி விளக்குனவே. 26ஆம் தேதி என்ன சர்ஜரியாமா இல்லாட்டி? இல்லை திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்டோ. அப்போ உங்களோட வேறு யாரும் அடிச்சு காய்ச்ச மாதிரி ஒரு தரம் கதைக்கலண்ணா. இப்போ நான் அந்த கடைசியாக போட்ட 2 லட்சம் தானேண்ணா? அப்போ இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்போ மொத்தமாக? 5 உங்கள்கிட்ட 11 இருக்கேண்ணா. இப்போ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஹர்ட்டாவே? ஓ படைக்குது. ஓ இனி அந்த ஹாஸ்பிட்டல் அந்த செக்கிங் இந்த செக்கிங் சொல்லி 2 முடியும் சொன்னேன். எக்ஸாக சொன்னேன். உங்களோட சொந்தக்காரர் யாரோ கதைச்சான்னு சொன்னீங்களே, என்ன மாதிரி எதுவும்? அதான் 2 லட்சம் போடுறேன்டவே. அப்படியா? கைக்கு வரையில இனிமே பேங்குக்கு வந்திருக்கேன் ஜிலாவில். அப்படியே? சரி, இப்போ நீங்கள் வீட்டை அனுக்கிறீங்க. நான் வாரன் வீட்டு அடிக்க இருக்கா கதைப்பமையா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஏன் இது என்ன கதை? அப்போ இன்றைக்கு இரவைக்கு உங்களோட வீடியோ போட்டால் குளம்புத்தூரில் நிற்க போகிறேன் இரவைக்கு. குரல் கேட்டேன்னு சொல்கிறீங்களா? நான் இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் போட்ட வீடியோ பார்த்துனீங்களாண்டு. இல்லை நான் வந்துட்டு இருக்கேன். அவங்க தான். சரி வார். ஓகே. இப்போ ஏதோ ஒரு முயற்சியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு 3 லட்சம் கொண்டு போய்ட்டு கொடுக்க போகிறோம். இப்போ கொடுத்தோம்னு சொன்னால் அவங்கள தம்பிட்டு 5 லட்சத்தை விட ஒரு 9 லட்சம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை விட முதல்ல ஒரு 40 கொடுத்த நாங்கள் இப்படி இந்த மாதிரிக்கு என்ன சொல்கிறது, ஏதோ உங்களால் முடிஞ்சதை வந்துட்டு செய்திருக்கோம். காரணம் என்னென்னு சொன்னால் புதுசாக வந்துட்டு நாங்கள் வீடியோக்கள் செஞ்சு அவைகளுக்கு உதவி இல்லாமல் போகிறத விட செஞ்சாக்களுக்கு கிடைக்கணுமென்று அந்த திருப்ப அவைகிட்ட போய் வந்து நாங்களும் ஒரு அப்டேட் வந்துட்டு கொடுக்குறது. ஆனால் யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. இது யார் அப்போ? ஹலோ ஓம், எங்கேருந்து? ஊரில் விரும்புகிறேன். சொல்லுங்க. யாரு? ஓ அந்த 2 பிள்ளைகளும் மறந்துட்டேன் கிட்னி பிரச்சனையில. என்னடா வாட்ஸ்அப்பில் இறந்துட்டோமா?
விளங்க இல்லை படமே போட்டுறீங்களோ ப்ரொஃபைலில் கூட முன் படத்தில் நிற்கிறாங்களோ ஓ அவன் 2 பேரும் முறாந்துல கிட்னி வயசுல கிட்னி எத்தனை வயசு ஆக்களுக்கு அவருக்கு இப்ப 23-18 வயசு தான் முறாந்தவே பாருங்க 20 இப்போ பாருங்க வரேன் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறது வந்து உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் நிற்கிற 2 பேரும் மறந்துட்டோம்ண்டு எப்போ நடந்தது இப்ப 6 வருஷம் அடுத்தது ஒரு மகனை கார்டு இல்ல ஒரு மகனை கிட்னி ஆபரேஷன் செய்திருக்கு நின்னுடா அப்போ உங்களோட குடும்பத்துக்கு கிட்னி சரியா பிரச்சனையா கிடையாது போல அதுக்கு தான் உங்களை ட்ரை பண்றேன் நீங்க எடுக்கிறீங்க இல்ல போல கம்மி எடுக்கிறீங்க பாருங்க வாரன் இப்போ 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்களா ஓ 2 பேரும் நினைக்கிறேன் 2 பேரும் இறந்துட்டாங்க ஓகே இப்போ அடுத்த ஒரு ஆளு கால் இல்லையா ஓ கால் இல்ல மற்றவருக்கு கிட்னி பழுதாகி ஆபரேஷன் செய்திருக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம் 4 பேரும் பிரயோசனம் இல்லை 4 பேருக்கும் பிரச்சனையா ஓ அடுத்த எனக்கும் பிரச்சனை தான் எனக்கும் சுகர் கொலஸ்ட்ரால் சொல்லி இப்போ எனக்கும் கிட்னியில பிரச்சனை சொல்லினா வீட்டு செய்வின பிரச்சனை தானே அதன் வீட்டு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறேன் என்ன நாங்கள் என்ன செய்யணுமாக்கா வீடு நினைகம் பாட்டு வாடகைக்கு இருக்கணும் இல்லாடி இந்த வீடுங்களுக்கு இந்த வீடு சின்ன வீடு செய்வினை இல்லாம எடுக்கணும் இல்லாடி வீட்டு திட்டங்கள் அப்படி வீடு கட்டி வந்து யாரு உங்களுக்கு இந்த செய்வினை கதை சொன்னது நானும் கோயிலுக்கு போய் அப்படித்தானே 4 பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படித்தானே வேற சொன்னேன் வீட்டான உடும்ப சொல்லி அதான் 4 பேருக்கு பிரச்சனை இப்ப மகன் கிட்னி ஆபரேஷன் செய்யற மகனுக்கு கிட்னியில பிரச்சனை கொண்டு தெரியல அவருக்கு கொஞ்சம் கிட்னியில பிரச்சனை இருக்கு 50 வருஷத்துக்கு கிட்னி ஆபரேஷன் கிட்னி மாத்தினீங்களோ ஓ மாத்தி அதுவும் பிரச்சனை தான் இப்ப எல்லாம் கொண்டு தெரியும் பிளட் கொடுக்க ஸ்கேன் பண்றது அவருக்கு பிரச்சனை எடுக்கிறீங்க எல்லாம் கிட்னி எங்க மாத்தினீங்களாக்கா யாழ்ப்பாணத்துல ஏண்டா என்ன இந்த யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் என்ன ஃப்ரீயா செஞ்சோ இல்லாட்டி பெரிய ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயா தான் செய்த வேலையில இருந்து அங்கதான் கொண்டு தெரியல நடுவலமே பிரச்சனை அப்போ மற்ற ஆளுக்கு கால் இல்லைன்னா என்ன நடந்தது அது அவருக்கு அச்சிலம்பட்ட கால் இல்லாம போனது அவரு வைஃப் கலைச்சு போட்டா அவரு பிள்ளையோட போயிட்டா அவங்க கால் இல்லையா எங்களோட அனுப்புறாரு கால் இல்லைன்னு வைஃப் கலைச்சிட்டாவோ எத்தனை வயசு அவருக்கு அவருக்கு 27 அப்ப பிள்ளையாரோட இருக்கிறா பிள்ளையாவா 6 வயசு பொம்பளை பிள்ளை அப்ப இப்ப நாங்களே என்ன செய்யணுங்களோ வீடு எடுத்துடணுமா இப்ப நீங்க இருக்கிற வீடு ஆட்ட வீடு உங்க செய்வினேன்னு சொன்ன அப்புறம் இது நாங்களும் பேர சிக்கலா போடுமே ஏன் அது வந்து எல்லாம் பார்த்து எடுத்து சொல்லிச்சுனா அதுக்கு பிறகு அதை பெரிய செய்வினியா அந்த வீட்டுல புள்ளியல் அழைச்சி போதானா செய்யுறது அப்படின்னு சொன்ன புள்ளியலுக்கு தான் கூடாது புள்ளியலை வச்சு கொண்டு இதுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவே அப்படின்டாக்கா இப்ப அங்கதான் நீங்க இப்ப இருக்கிறீங்க ஹாஸ்டல் இதுக்குதானே இருக்கிறோம் அண்டா என்ன பெரிய வீடு வளவோ என்ன மாதிரி இல்ல சீட்தான் தான் சீட்டானோ மகன் கிட்னியோ பிரசன் செய்திருக்கிறார் அவருக்கு இந்த வீட்டுல வச்சு கொண்டிருக்கிறோம் கிச்சன் எல்லாம் மண்ணால கட்டிருக்கு மகனுக்கு எத்தனை வயசாக்கா மகனுக்கு 25 உங்களோட அவருங்க அவருக்கும் 2015 எங்களை குடும்பத்தை அனுப்பினது அனுராதபுரம் அனுப்பி அவருக்கு கிட்னி பிரச்சனை சொன்னது கொண்டே காட்ட தொழில் அடிக்கிற அவருக்கும் சம்பந்தம் நடுவில் நிலைச்சிட்டு படத்திருக்க வெயில போறையில அவருக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கோ அனுராதபுரத்துல சொன்னது கொண்டே காட்ட சொல்லி குடும்பமாவே எங்களை அனுப்பி செக் பண்ணிதான் புள்ளியில வருத்தம் கட்டுறது அதாங்க சொன்னேன் அவருக்கு கொண்டே காட்டுல வாராடையில எத்தனை வயது அவருக்கு 49 49 எத்தனையாம் ஆண்டு சொன்னது 2வது கொண்டே காட்ட சொல்லி 2015 அப்போக்குள்ள கூட அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் இருந்தவே தானே அப்ப இப்ப அவையிலே இறந்துட்டுனா அதை தாண்டி இவற்ற வயசுக்கு இவர் இருக்கிற 2க்குள்ள அவையை விட இவருக்கு பிரச்சனை குறைவு தானே அக்கா பெரிய பிரச்சனை இல்ல அனுப்பி உடனே டைலஸ் பண்ணினேன். எத்தனை வயசு பிள்ளைகள் இறக்கைக்குள்ள?
18 23. 18 23 இறந்த வயசு. அப்போ இப்போ இருந்திருந்தா கூட என்ன இருந்திருந்தா 23 29 23. 29 24 மேன். 2018 இல்ல 2019 2020 பிறந்தேன். ஒரு வருஷத்துல 2 பேர். அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு இப்போ வெளியிடங்களில் வாடகைன்னு சொல்லி நீ இருக்க போகிறத விட உங்களை நிரந்தரமாவோட வேணும்னு சொன்னால் அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் விற்கலாமையா இருக்கும். வேண்ட மாட்டேனம்மா 2 பிள்ளைகள் இறந்த வீட்டுல பேடியான்னு சொல்லினேன். 2 பிள்ளைகள் இறந்த வீடு வேண்ட மாட்டேன்னு தானே எங்களுக்கு செய்வினேன்னு சொல்லிக்கவே எப்படின்னா எவ்வளத்துல கிடக்கு உங்களோட வீடு சரியா? நீங்கள் விற்கிறக்கு ட்ரை பண்ணீங்களோ? வீட்டை விற்கிறக்கு ட்ரை பண்ணீங்களோ? கேட்டு நாங்கள் பொழுது படையில இருக்கிற வீட்டு ஒரு பெரியனம் இல்லை பயத்துல 2 பிள்ளைகள் இறந்த வேண்டினமே. அப்படியா? பாருங்க என்ன விலை சொன்னீங்க நீங்கள்? இதோ ஓ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தா தானே தெரியும் அந்த வீடு என்ன மாதிரி. இல்லை இப்போ நான் வந்து பார்க்குறேன். சரி நாங்கள் இருக்கிற நீங்கள் என்ன விலை சொன்னீங்களேண்டு, அதாவது விற்க போகிறோன்னு சொல்லி என்ன விலை சொன்னீங்களா ஆக்களுக்கு? 7 லட்சம். என்ன 7 லட்சம்? என்ன வீடும் காணியுமோ? அங்கே சின்ன வீடு முக்கா பிறப்பு காணி பிறப்பு. 7 லட்சத்துக்கே வேண்டாங்களோ இல்லையோ செய்வினேன்னு சொல்லி? செய்வினை 2 பிள்ளைகள் சேர்த்த வீட்டுல இருக்க மாட்டேங்குது தானே அறிவினம் தானே 2 பிள்ளைகள் மோசம் போன வீடு வேண்ட இளம் பிள்ளைகள் செத்தது. நல்லா ஊருக்குள்ள தெரியும் தானே. மற்றது இப்போ தெரியாத ஆக்களுக்கு வேற ஆக்களுக்கு போய் சொல்லி வித்தும் பிரியோசனம் இல்லையா? அப்புறம் நாளைக்கு ஊருக்குள்ள அதை சொல்லி கொடுத்து ஒரு பிரச்சனை அது உங்களுக்கு ஒரு மாதிரி போயிடும் இல்லை? பக்கத்துல அப்படி சில பேர் சொல்லி நான் சில கோயில சொல்லுது நீங்கள் அப்படி நாங்கள் இருக்கிறாலா வருஷம் சாந்தி காவல் செய்தாரா இருக்கலாமா சொல்லினா கடும் பிரச்சனையா கிடக்கு என்ன? நான் நேரம் வந்து எனக்கா பார்க்கணும். நேரம் வந்தான் பார்க்க சொல்றேன். பார்த்தா தானே குழப்பலாம். நேரம் வந்து பார்க்குறதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இப்போ வீட்டை ஜனம் வேண்டது இல்லைன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி இப்போ உங்கள் வரவும் யாரும் ஆக்களும் பயப்படுற மாதிரி நீ நாங்களும் பயப்படுவோமேக்கா அவங்க வாராக்கு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே எங்களுக்கு தேவைப்படுத்திக்கல புள்ளியல் அழைச்சி போதானே செய்யவே. அப்போ இந்த வீட்டை வேண்டி இருக்க வாராக்களுக்கும் பிரச்சனை இல்லை தானே? நான் இப்போ அவை வேண்டினம் இல்லை. அதுக்கு பக்கத்துல இருக்கிற சொன்னா வேண்ட மாட்டேங்கிறானே 2 பிள்ளைகள் செத்தது படங்கள் அடக்கி கிடக்குது அப்படி வேண்ட மாட்டேங்கிறான். படம் 2 பேட்டையும் பிடிக்கிற கேட்க வேண்ட மாட்டேங்கிறான். ஆனால் இப்போ அவைக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை தானே? அவை செய்வினே செஞ்சது உங்களுக்கு தானே இல்லையா? அப்போ ஆக்கள் வர பயப்படின ஒன்றைக்குள்ள நாங்கள் எப்படி வர? இப்போ நான் வீட்டை போய் அம்மா ஆக்கிதை சொன்னால் எங்கட அம்மாவும் விட மாட்டாவேக்கா. அது வந்து இருக்கத்தானே பயப்படுங்க. நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன பயம்? உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் இருக்கிறோம் நடப்பு பிள்ளையில தானே செய்வின கத்தது அந்த செய்வின வந்து பிள்ளையில தானே தாக்கம். இல்லை நான் இப்போ உங்களோட வில்லங்கமா எல்லாம் ஒன்றும் கதைக்கலையாக்கா. நான் ப்ராக்டிக்கலாக கதைக்கிறேன். மற்றது எனக்கு இந்த செய்வினைகள் இதுகளில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. நான் வந்து எனக்கு வர்றதில் ஒன்றும் இல்லை. நான் சும்மா கதைக்கிறேன். ஏண்டா நீங்கள் சரியாக கஷ்டத்தை அனுபவிச்சிக்க 2 பிள்ளைகள் இழந்துட்டியல். ஒரு ஆளுக்கு கால் இல்லை, இன்னொரு ஆளுக்கு வருத்தம் மண்டைக்குள்ளே சரியாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ அந்த ஒரு கஷ்டத்தோட இன்னும் உங்களை இப்படியான விஷயங்களை சொல்லி கஷ்டப்படுத்திக்கோ அது உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அது எனக்கு விளங்குது. ஆனால் நம்பர் வேண்டாம். நீங்க கார்டு வருத்தம் 20 லட்சம் பேர் போட்டீங்க. ஆமாம் அவாட்டே பண்ணீங்க நம்பர். அவதான் சொன்னவ அப்படி தந்தவ உங்களோட நம்பர். நாளண்டைக்கு தங்கட வீட்டை வருவீங்க. நான் அதுவும் சொன்னான் உங்களோட வீட சொல்லுவோம். நான் வந்து உங்களோட கதைக்கிறேன். நாளைக்கு அவாட்டா போய் கொண்டிருக்கிறோம்க்கா. நான் அவாக்கு உங்களை தெரியுமா வடிவா? ஹாஸ்பிட்டல்ல வந்தவா கிட்னி கிளினிக் வந்தவா என்னக்கா கிளினிக் வரைக கண்ட நான் ஹாஸ்பிடல் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிடலுக்கு நான் அவ போற கிளினிக் அந்த ஹார்ட் கிளினிக் இல்ல நீங்களே நாங்க போனீங்க இல்ல அவ வந்து இதுல இருந்தவா கிட்னி கிளினிக்ல இருந்தவா அந்த வாங்கல வெளியில அவாவோ அதுல இருந்தவா நம்பர் என்னோட இருந்தவா அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். அவ வந்து எங்கட கிளினிக் வரான்னு சொல்லிட்டு பாரன் கிட்னி கிளினிக் வந்தா இருக்கு அவாக்கோ அன்னைக்கு அவருக்கோ தெரியல. அவ வந்து அதுல வாங்கல இருக்கேதான் நான் கண்டனா கண்டால இருக்கு வீடியோல வந்தவாண்டு. அவ அவாக்கு உங்களோட வீடுகள் ஒன்றும் தெரியா இங்கேண்ணா
தெரியாது. நான் தான் அவன் நம்பர் நீங்கள் போட்டிருந்தீங்க நம்பர் அவட தொடர்பு கொள்ள சரி அவன் நம்பர் கூட நம்பர் கூட என்ன சரியக்கா நான் ஒரு கால் என்ன மாதிரி என்று அவாவோட என் கதைச்சி போட்டு நான் ஒரு கால் பார்த்து வாரனே. சரி நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே சரியக்கா. அடே இது கவிதாஸ் இது நீ சொன்ன அது இங்கேக்கா இங்கே இது நீ சொன்ன அவையிலோடா இது வேறையாக்கல என்ன ஆனால் பாவமாக்கடா ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைகள் செத்து இருக்குதுகள். இன்னொரு பிள்ளைக்கு கிட்னி மாற்றி திருப்பி கிட்னி பிரச்சனை, இன்னொரு ஆள் காலில் ஹஸ்பண்டு பிரச்சனைண்டா. ஐயோ கடவுளே பாவமாட செய்வினை என்றால் என்னடாப்பா போய் பார்க்கலாம் விட கதையை கேட்டால் பயமாக கேட்டாப்பா. 4 பேருக்கு 5 பேருக்கு 6 பேருக்கும் அப்படியே பிரச்சனை நின்றாப்பா. அக்க நீ என்ன நினைக்கிறேன் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா விளங்கில்ல முதல் வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க செத்துட்டோம்னா நான் விளங்கில்ல முதல் நிஜமே படமே போட்டிங்க தெரியாண்டு பிறவாதான் ப்ரொஃபைலில் இருக்கிறாங்க செத்துட்டான்னு சொல்லிடணும். சரி பார்ப்போம் நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு கதைப்போமா. அவ்வளோ விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் மழை குழப்புற பசங்க தாள முக்கம் எதுமோடா சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களா என்ன புதுனண்டாப்பா 9 மாவட்டங்களுக்கு முன்சரி போவேன் என்னண்டு 9 மாவட்டங்களுக்கு வரும் மண் சரிவே இங்கே மட்டக்களப்புக்கு மண் சரியப்பா. அடுத்தது அக்காவுக்கு பிரச்சனை இல்லை மழை பெஞ்சாலும் வீடு கடிக்கு வந்து காசே வந்துட்டு போகிறாங்க வருத்தத்துக்கோ துன்பத்துக்கோ. எங்களுக்கு வருத்தத்துக்கும் காசு இல்லை துன்பத்துக்கும் காசு இல்லை. வணக்கம் வணக்கம். நீங்கள் உள்நாட்டுக்கு ஆக்களுக்கெல்லாம் நம்பர் கொடுக்கல இந்த நம்பர் என்ன அவ்வளோ ஆசை போன கொடுத்தாங்க வண்டிக்கு ஒன்று போவோம் பையா. நீங்கள் நம்பர் கொடுக்கலையா ஊரளவில் ஒரு அக்காவுக்கு கிட்னி கிளினிக்கில் வச்சு கிட்னி கிளினிக்கு நான் போகலையே சம்பந்தம் இல்லை. என்ன போனங்களா உங்களை கிட்னி என்ற காண போனீங்களா என்ன கிடக்காப்போ என்ன நீங்கள் நம்பர் கொடுக்கலையா? நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்க நீங்கள் என்ன இருக்கோம் உங்களோட நம்பரே என்னான்னு கொடுப்பேன் அதுதான் எல்லா இடம் கூட கண்டு அதில் குழம்புற கொண்டுமே இல்லையே. அப்போ நீங்கள் கொடுத்ததில் என்ன குறை இருக்குது நீங்கள் நல்லா தான் செஞ்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் உடனே கேட்கணும் இல்லாத ஏன் நீங்கள் குழம்பு வேண்டாக்கண்டு நான் கொடுக்கலேண்டு. சரி இப்போ முதலாவது நாங்கள் ஒரு பொய்யை பிடிப்போம் அப்புறம் மிச்சத்தை பார்ப்போம் சரியோ. நீங்கள் நம்பர் கொடுத்தேன்ற நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன் சரியா. ஆனால் கொடுத்தேன்னு சொன்னால் சுமன் அந்த அந்த நொந்த கதையெல்லாம் இனி வரப்படா இல்லை இல்லை பொறுங்க வர என்னத்தை பொறுங்க வர கடை சொல்லுங்க. அந்த 2 பிள்ளைகள் குடிக்கிறேன்னு சொல்லி அதுகளா இப்போ யார் தான் குடிக்கிறீல்ல அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் யார் கொடுத்தீங்க நம்பர் அமர்த்திக்கணும் சொல்லுங்க மட்டும் அது இப்படி இப்படி நாங்கள் இந்த வெளிநாட்டுக்காரர் தான் மெசேஜில் போட்டேன் நான். ஊரில் உள்ள ஞாபகம் இல்லாங்கிறக்காரங்க எடுத்து கதையில் பிழைக்கு நான் இல்லையண்டு போட்டா அப்புறம் இப்போ சும்மா அந்த இல்லை நான் வேறு அந்த ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இருக்கும் கொடுத்தன ஒரு காணி யோசிச்சு பார்க்குறேன். சரியா யோசிங்க என்னன்னு தெரியல தம்பி. நீங்கள் கொடுத்தா கொடுத்த மாட்டி இல்லை இந்த நம்பர் உங்களோட யூடியூப்ல இருக்கு அதான் நீங்கள் யார் கொடுத்தீங்கன்னா இப்போ விஷயம். அந்த ஒரு பிள்ளை டெய்லி அடிச்சு கொண்டு இருந்தது அந்த பிள்ளைக்கு தெரியல யார் அடிச்சு ஒரு பிள்ளைய உண்டு உங்களுக்கு அடிச்சு ஓ நம்பர் அது நீ எங்கே தேடுறது நான் அவ்வளோ நம்பருக்கா ஃபோனில் சேவில் வந்தால் தானே தம்பி இது அதுவும் ஞாபகம் இருக்கும் ஒரு எனக்கு. அண்ணா எப்படி இருக்கீங்க என்ன பிளட் காணாமல் போயிட்டா கெல்ட்டான பல வகைகள் அதில் சாப்பாடு வெறும் பீட்ரூட் இருக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் அடிச்சு குடிங்க. மற்றது மாதுளம்பழம் அது கொஞ்சம் விலை தான் வாங்கி கொடுக்கணும் சாமான் ஆனால் அது நல்ல ரத்தம் ஊறுறதுக்கு. வேறு மாதுளம்பழம் முருங்கங்கீரை மற்றது இது பீட்ரூட் ஜூஸ் அப்படி இல்லாட்டி வேலை கொஞ்சம் தடுங்க வேலை இருக்குன்னு ரத்தம் கூட இல்லையா எனக்கே எதிராது ரத்தம் இப்போ இல்லை
பேத்துறையில். இப்போ நீங்கள் ஒரு கிட்னி பிரச்சனை கிளினிக் போனோம் இல்லையா? இல்லை, எங்களுக்கு ஒரு தடவை கிட்னி இல்லை. கிட்னி ஒரு தடவை கிட்னி பிரச்சனை இல்லை. சாரி, எங்கள் ஒரு கிட்னி இல்லையா? கிட்னி பிரச்சனை இல்லையன்ற சொல்ல வந்தேன். கவிதாஸ். இப்போ நீங்கள் வந்து நம்பர் கொடுக்கலவா கவிதான்ற அக்காவுக்கு? அவன் பேரை தெரியாது. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் ஒரு பிள்ளை எடுத்தது. சரி சரி, அந்த 2 பிள்ளைகள் ஏதோ கிட்னி மாத்திரம். சாரியோ, நீங்கள் கொடுத்தீங்களா? நான் கிட்னி கிளினிக்கில் வச்சு கொடுக்கல தம்பி. என்னோட கால் பண்ணி கேட்டது, கிருஷ்ணன் என்ன நம்பர் இருக்கா போடுங்கக்காண்டு. நான் யூடியூப்பில் போய் பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட எஸ்கே பிளாக் கொண்டு அடித்தா அவர்கிட்ட நம்பர் வருமானு சொன்னான். நான் உங்களுக்கு சொல்லலையே, நெடு எடுத்து எனக்கு அரியணன் தந்துடாக்கா அதில் யூடியூப்பில் பார்க்க சொன்னான். 2 எஸ்கே பிளாக் கொண்டு யூடியூப்பில் பாருங்கன்னு சொன்னான். அப்போ நம்பர் நீங்கள் கொடுக்கலையா? நம்பர் நீங்கள் கொடுக்கல? நான் கொடுக்கல. மற்றது பாருங்க, உங்களுக்கு அந்த காசு அனுப்பின அக்கா, அந்த அக்கா அடிச்சு காய்ச்சுவா அந்த அம்மாவை? யாரு? அன்றைக்கு ஒரு காசு வந்து உங்களுக்கு வந்துச்சு தானே? இது 1 லட்சம் கொண்டு வந்து எழுதோ? அது இல்லை 2 லட்சம் இப்போ கடைசியாக போட்டது. அவையில் ஒருத்தரும் கால் பண்ணல தம்பி எனக்கு. அப்போ நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை போல? இல்லை, நீங்கள் தான் அதை சென்ட் பண்ணி விடுறீங்களா? அது வந்து ஹொலண்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் உங்களுக்கு அனுப்பினேன். இங்கே பாருங்க, அந்த அச்சுவேலியில் வந்துட்டு டொய்லெட் 2 கட்டுறதுக்கு காசு அனுப்பினேன். இங்கே பாருங்க, எனக்கு இன்னும் வங்கி இலக்கம் வந்துட்டுது வர இலக்கத்தை எனக்கு அனுப்பிடுவோம். நான் இந்த கிழமைக்குள் காசு போட்டுடுவேன். ஒடிஞ்சு அவள் அனுப்பின ரசீது தான் நான் உங்களுக்கு அனுப்பிட்டீங்களோ? இந்த பேங்க் 2 லட்சம் அவள் அனுப்பினேன். அப்படி உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். 2 லட்சம் உங்களுக்கு வந்தது. வந்தேன். உங்களோட நம்பர்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்து. அப்போ அதில் முதல் ஒரு 3, அப்புறம் இதில் 2 5 6 5 ஃபைன் உண்டு. ஃபைன் உண்டு. முதல் கதைச்சாக ஒரு தரம் இல்லை. வேட்ட சித்தப்பா தான் இன்றைக்கு தான் அந்த இது போட்டேன். அந்த அக்கௌண்ட் நம்பர் போட சொல்லி போட்டேன் நான். அவரோட 2000. அப்போ பொறுங்க. அப்போ எங்களுக்கு 11 இப்போ உங்களுக்கு கிடக்கேன். 11 அவற்றை 2 13 அவற்றை அணிஞ்சுதான் ஃபைன் 13 தம்பி. நான் அப்படி காணாது இப்படி சேராட்டிக்கு நான் மோட்டர் சைக்கிள் லீஸ் போடுவோம்னு ஒரு ஐடியாவில். எந்த மோட்டர் சைக்கிள்? எங்கட பெகோனிக்கு தான். அந்த புத்தாத்தையும் லீஸ் போட்டு என்ன செய்யணுமெண்டா ஒன்றும் செய்யல. அது அப்படி அந்த வளத்தாலும் ட்ரைவ் பண்ணுவோம். உடம்புல என்ன மாதிரி களைப்புகள்? அதெல்லாம் நார்மல். ஆனால் இவர் கொஞ்சம் இந்த பயப்படுற மனதை தளர விடுறாரு போலோட கண்டு டாக்டர் சொல்கிறேன். மனதை தளர விடத்தானே வேணுமே. 98 99 அடைப்புண்டா தளர விடாம எல்லாரும் சொல்லலாம் மாறுதல். நாங்கள் இல்லைண்ணே யோசிக்க தான் செய்வோமே. அவனுக்கு வந்தால் தான் சரி. அதனால உண்மை தான். இப்போ நானும் என்ன சொல்கிறேன், யோசிக்காங்க. எங்களோட அப்பாவுக்கு 97% 99 அடைப்பண்டு சொல்லி அதுக்கு பிறகு 4 மாதம் கை வைத்தியம் செஞ்சோன்னு இருந்தது. ஆனால் அந்த பார்த்தா நீங்கள் அடைப்புக்காரன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் இப்போ அப்புறம் செஞ்சு அப்புறம் இப்போ பாருங்க, விடிய காலமே நான் எழும்புறது எங்களோட அப்பா எங்கேயாவது கொத்துற சத்தத்தில் தான். இரவு படுக்கிறது ஆளாருடைய ஃபோன் காய்க்கிற சத்தத்தில் 10 11 12 ஃபோன் காய்க்கும் ஆளும் 6 மக்களோட. நல்ல இதாக இருக்கிற ஆரோக்கியம் உண்மையாக உண்மையாக அந்த கண்டு. ஆனால் அவர் பார்த்தா இது மாதிரி அது நின்றால் உண்மையிலே 13 14 வயசுல மேசன் வேலை செய்ய விளக்கிட்டு 60 வயசுல நிப்பாட்டினவர். மற்றது குடி, அந்த புகையில, மற்றது நீங்களும் சேர்ச்சா? நாங்களும் சவதான். அப்போ ஒரு பழக்கமும் இல்லை. அப்போ ஆள்கிட்ட உடம்பு நல்ல ஆக்டிவாக இருந்தது. அந்த சாப்பாடுகள் பிழைச்சாதான் நாளைக்கு அடைப்பு வந்தது. மறுபடி அந்த யோசனையில் ஒன்றும் அப்படி யோசித்து கவலைப்படுற ஆளே இல்லை. இப்போ நீங்களும் வந்து அப்படியான ஆக்கோட கொஞ்சம் கதைச்சாதான் உங்களுக்கு தைரியம். உங்கள் ஆளுக்கு ஒரு அவங்கள அடித்து தர ஆளோட 2 வசனம் காய்ச்சிப்பாங்க. உங்களுக்கு அடைப்பான டைம் நீங்கள் எப்படி இருந்த நீங்கள் ஐயா உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தோ அப்பா கேளுங்க. நீங்கள் படிக்கல உங்களுக்கு ஒரு தைரியம் பெருமண்ணு. உண்மையாக்கா நான் பார்த்தேன் தான். நீங்களே டாலுகிறீங்களு உங்களை தான் பேசுனவர். ஓ அப்பா நீங்கள் யார்? நீ யார் கேட்குற? கிருஷ்ணாண்ட அம்மா. கட் பண்ண போகிறா. ஹலோ அப்பாங்க என்ன யாருக்கு பிறந்தாலும் ஏன் போனை வச்சுட்டு போனோம் அந்த மனுஷன்?
அந்த பெண்டன் கொழுவியா ஜெகவிதாஸ் உங்களுக்கு பெண்டனோட கிஃப்டாக கிடச்சிது சரியா கவி இங்கே வாங்க இப்போ நாங்கள் உங்களோட வீட்டை வந்திருக்கோம் சரியா அந்த அம்மாட்டேருந்து மெசேஜ் வருது ஹலோ கிருஷ்ணா எப்படி சுகம் நாங்கள் அனுப்பிய காசை மகனின் நினைவாக கொடுங்கோ பரமநாதன் அனுசன் ஹொலண்ட் என்று அவர்களிடம் சொல்லி விடுங்கோ நீங்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடுங்கோவன் ஆமாம் இது வந்து அன்றைக்கு உங்களை 2 லட்சம் போட்டான் அம்மா இப்போ நாங்கள் வந்து விஷயத்துக்கு வருவோம் அப்போ 11 லட்சம் உங்களோட அந்த அவற்ற காசோட 13 லட்சம் இப்போ இதை பிடிக்கிறக்கே என் வருத்தம் வருது தெரியுமே போனுக்கு கூறுறதால ஓ அதான் அங்கே இது எடுக்கிறத கொடுத்து தெரியாம இவ்வளோ அதை விட நம்ம கதைக்கிறோம் அதை விட தெரியா நிற்கிறான் அகே எங்களையும் பேருக்கு அந்த காசை கதை ஆனால் உண்மையாக சொன்ன மாட்டீங்களாக்கா நான் வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பெருமை கண்டில் அதை நாங்கள் முடிச்சுதான் ஆயிருக்கோம் உங்களோட விஷயத்தில் மட்டும் ஒரு கொஞ்சம் டிலே ஆகுது மற்ற அன்றைக்கு எப்போ நம்ம காய்ச்சாங்க அந்த அந்த அக்கா தான் மனம் பைக்கோண்டு அச்சுவரி அக்கா மனம் பைக்கோண்டு இப்போ போன முறை வரைக்கும் அதுக்கு முதல் முறையாக அதான் ஃபோனில் எடுத்ததா போன முறை வரைக்குள்ள ஃபோனில் ஆச்சுண்ணா ஆனால் உண்மை கதையிடா அப்போ என்ன அந்த அந்த அச்சுவேலி அந்த பிள்ளை சொன்னது பிள்ளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு மிஞ்சினா இருக்கும் செய்வேன் இப்போ நாங்கள் ஒன்றும் கதைக்க பிள்ளையோட விஷயம் முடியும் சரி அது ஒரு பக்கம் அது அவங்க நன்மையடையாட்டும் இருந்தாங்க இதில் இன்னும் ஒரு 2 இருக்குதுன்னு அப்போ அந்த 13 வருஷம் தான் 15 கண்டிப்பாக அவங்க சரியாகும் எங்களுக்கு எப்படியும் பைய வந்து சேர்ந்துடும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இன்னும் ஒரு தடவை இருக்க வந்துட்டோம்டா 26ஆம் தேதி போகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு தடவை வந்துட்டோம்னு சொன்னால் 6 முறை ஆள் மனம் வச்சா இப்போ இவங்களுக்குமே 2 பிள்ளை இருக்குதுன்னு இப்போ அண்ணாவை நம்பி இருக்குது இனி அண்ணா ஆப்ரேஷன் செஞ்சு வந்தாலுமே கொஞ்சம் காலத்து வேலையே போகாது அண்ணா ஆப்ரேஷன் செஞ்சு வந்தாலுமே நீ வந்து வேலைக்கு போகிறன்றது கொஞ்சம் சந்தேகம் தான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு ஏன்னா அப்போ அவர் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு ஆள் கணக்கை சேர்த்துல இப்போ பாருங்க அந்த ஹொலண்டில் இருக்கிற மாதிரி 2 லட்சம் அனுப்பிக்கா இந்த 2 லட்சம் நான் போன முறை வந்து சொல்லிட்டு போவோம் தெரியுமா சுவிஸ்ல இருக்க ஒரு சொல்லி இருக்கிறேன் அவர் நான் அந்த காசு தான் அதான் நினைச்சேன் எனக்கு தெரியும் நான் அப்படி நினைச்சு இப்போ வேற வேணா சுற்றி இருக்கலாம் ஏன்னா ஒன்றும் நீங்கள் பிடிக்கலானே ஆனால் நாங்கள் வந்து எல்லாம் வீடியோவில் செய்கிறதானே எல்லாமே பப்ளிக் பண்ணி கேட்கிறது ஒன்றுமே மறைக்கிறது இல்லை மற்றது அப்படி வார ஒரு ரூபா காசுங்களுக்கு தேவையும் இல்லைன்னு அவ்வளோங்கதான் பலரும் பல விதமாக பல விஷயங்களை கதைக்கலாம் செய்யலாம் ஆனால் ஒரு காலமும் நாங்கள் அப்படி ஒரு செயற்பாடை செஞ்சதே இல்லை அதால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து நாங்கள் இப்போ கூட அந்த அம்மா என்ன சொன்னால் அதாவது அப்போ 1.5 லட்சம் கூட பேசாமல் இருந்தேன் தெரியுமோ சரி கிருஷ்ணா எதுவும் தேவைக்கு எடுத்து ஒன்று கூட பேசாமல் இருந்தேன் இருந்தாலும் மெனங்க கேட்கல அப்புறம் ஒரு கதை சொன்னால் பார்த்தீங்களா அப்படி செய்ய மாட்டேது கிருஷ்ணான்றது அப்படிதான் இது வந்து அவர்கிட்ட காசு சரியா பாரு அவர்கிட்ட நம்பரும் உங்களுக்கு சொல்லத்தானே நம்பர் அவர் பேர் ஊர் சொல்ல விரும்ப மாட்டார் நினைக்கிறேன் அவர்கிட்ட கடைசி நம்பரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவருக்கு எப்போ நான் மெசேஜ் போட்டேன்னா இரவு மெசேஜ் போட்டு விட்றேன் நினைக்கிறேன் பாரு மற்றது இப்போ எல்லாருக்கும் முறையே ஹார்ட் பிரச்சனை என்ன எனக்கு எத்தனை பேர் அந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்கு அடிச்சு குழம்புது இல்லை என்ன குழம்புது கதைக்கிறதால குழம்பு தெரியல 40 பேரா கூட இல்லை வரும் 1000 எல்லாம் கிடையாது அது அப்போ 39 ஆளும் 5000 தான் 35 நீங்க இல்லை நீங்க எத்தனை கிடக்கன்னு சொல்லுங்க 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60
65 70 75 80 85 90 95 100 100 எப்படியும் எவ்வளோ 5 10 ஐம்பது அந்த 15 காலில் வைங்க 20 25 30 35 40 45 போகுது 45 50 இது எப்படியும் 100 அப்போ 1.5 5 10 15 20 25 எண்ணுங்க நீங்கள் எண்ணுங்க 5 10 15 20 25 30 45 சரி 50 சரி என்ன இங்கே வாங்க இது வந்து அந்த அங்கிள் அனுப்பின காசா அவங்க நான் இரவு மெசேஜ் போட்டேன் பேங்க இந்த அங்கே காசு வந்துட்டுது இன்றைக்கு ஃபுல்லாக மழை இன்றைக்குல இப்போ ஒரு 3 நாள் தான் மழை இதில் விட அப்போ ரெண்டே போகல வீட்டு டைம் பொறுத்தவே இல்லை நாளைக்கு போவேன் நாளைக்கு இது நேற்று 7 மணிக்கு நான் போட்ட மெசேஜ் நேற்று தான் அவர்கிட்ட காசு வந்தது நேற்று போட்ட மெசேஜ் ஏன்னா நேற்று சரியான மழை இஞ்சால மழை சரியான மழை என்ன மழை அப்போ அதால் அப்போ நான் நேற்று அவருக்கு சொன்னால் நான் இன்றைக்கு வருவேன்ண்டு அப்போ அவருக்கு சொன்ன இதுக்கு நாங்கள் இன்றைக்கு வரணும் விளங்குதான் நேர்மை தானே முக்கியம் இப்போ என்ன சொல்ல எல்லா டைம்லேயும் எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்றல பட் இருந்தாலும் கொஞ்சம் தெரியாதான் அப்போ அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 718 கடைசி நம்பர் கடைசி நம்பர் அப்போ அவர் வந்து அந்த பேர் விவரங்கள் ஒன்றும் சொல்ல விரும்ப மாட்டார் நிற்கிறேன் வந்து அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அப்போ அங்களுக்கு கோடான கோடி நன்றி தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் 718 அங்கள் சுவிஸ்லேருந்து அனுப்பினவர் சரியா நார்மலாக சிறியங்கள் சந்திங்க அப்படி சிறியங்கள்னு சொல்கிறது அப்போ அவர்கிட்ட பங்களிப்பாக நான் போன முறை சொன்னது இன்றைய கொண்டு தந்தேன் தெரியும் இப்போ இதுக்கிடையில் நேற்று நான் வந்து வீட்டு வேலை அந்த மழை தானே நார்மலாக போய் கொண்டு வந்தேன் பின்னேரம் இந்த என்னன்றா இதை முடிக்க போகிறோம் அப்படின்னு காய்ச்சி கொண்டு இருக்கேன் வேறொரு அம்மா ஒரு அடித்து சொன்னால் அப்படி அவைக்கு காசு சேர்ந்துட்டோன்னு கேட்டேன் நான் சொன்னேன் காசு சேரையில் நானும் ஒரு தடவை மட்டும் போஸ்ட் பண்ணவுமே இல்லாதானே அப்போ நம்மளாக போய் கொண்டுக்கிட்டேன் அப்போ அவன் சொன்னால் ஒரு 1 லட்சம் தான் தாரன் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ அதையும் கொண்டே கொடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த அம்மாட காசும் கொண்டு வந்தான் சரியோ அப்போ உங்களுக்கு இப்போ 16 இப்போ உங்களோட சொந்தங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுண்ணா கொஞ்சம் என்ன அது பெரிய சப்போர்ட் தான் 10 லட்சம் சப்போர்ட் தான் இந்தாங்க அப்போ இது கண்ணுங்க அதோட சேர்த்து 2 விடிஞ்சிரும் 2 4 அங்கே அடுத்தது போகுதா 7 8 11 14 15 13 14 15 16 17 18 19 20 ஓகே சரியா ஓகே அப்போ இதில் 3 இருக்குது சரியா இப்போ இந்த காசை தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போன ஒரு சில வீடியோக்களில் ஒரு 2-3 வீடியோக்களில் தொடர்ந்து கொடுத்துருப்போம் சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு ஆள்கிட்ட காசு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் வந்து சொல்லி கொடுத்துருப்போம் அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 886 சரியா இங்கே வாங்க நேற்று ஃபுல்லாக அம்மாவோட கதைச்ச விஷயம் வந்து அப்போ அம்மா சொன்னது அந்த காசை தான் போட்ட பிறகு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அதாவது தான் போட்டால் அப்புறம் கொடுங்கன்னு விளங்குதான் இப்போ நான் சொன்னது நான் கொடுக்குறாம நீங்கள் அப்புறம் போடுங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா அப்போ அந்த அம்மா அந்த எழுதின மெசேஜ் வாங்க உங்களோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு கிருஷ்ணா நீங்கள் ஆறுதலாக சரியான ஆக்களே கொடுங்கன்னு சொல்லி அவள் வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த முதல் அந்த இனிஷியலாக போகிற ஆக்களுக்குமே வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி வந்துட்டு ஒரு கொஞ்சம் காசு போட்டோம் அம்மாட்ட காசுலாம் நாங்கள் கொடுத்தோம் இப்போ ஒரு 4-5 குடும்பத்தையும் கொடுத்தாங்க அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை அம்மாவுக்கும் என்னில் இருக்குது எங்களுக்கும் வந்துட்டு அந்த அம்மாவில் இருக்குது அம்மாவில் இருக்குது அவளுக்கும் எங்களில் இருக்குது சரியா அப்போ அவவும் வந்துட்டு ஒரு 1 லேக் உங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிக்க அப்போ கிட்டத்தட்ட இப்போ 16 வந்துட்டேன் 16 இன்னும் ஒரு 4 லட்சம் வேணும் ரெண்டா இந்த வீடியோ பார்க்குறாங்க மனம் வச்சா அது பெரிய ஒரு காரியம்ன்றதுக்கு இல்லை நம்ம ட்ரை ஒன்று பண்ணுவோம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளுங்களுக்கு இருக்குத்தானே தானே மற்ற நேற்று இங்கே எங்களோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செஞ்ச டாக்டருக்கு நான் நேற்று ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்பினான் வேறு ஒரு 55 வயசுக்காரர்கிட்ட ரிப்போர்ட் ஒன்று அனுப்பினான் இங்கே அதுக்காக டாக்டர் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு பார்த்து போட்டு ஓகே நீங்கள் நம்பரை கொடுங்க ஏன் நான் கதைச்சி செய்கிறேன் நீங்கள் அவருடைய ஹார்ட்ன படத்தை பார்த்தீங்களா ஆனால் அவருக்கு இந்த உங்கள் அளவுக்கு அடைப்பில்லை உங்களுக்கு இந்த 95-97 இது 100% பிளாக் மாதிரி இல்லை இருக்குது ஆனால் அவருக்கு இங்கே 80 90 இது 99 நிற்கிறேன் நாங்கள் அவருக்கு தான் சொன்னால் பிரச்சனை இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணி விட்டால் செய்யலாமா போய்
அங்கே போயோ ஓ அங்கே போய் நீங்கள் செய்யலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு இதுதானே ஈஸி பக்கத்தில். ஓ ஆனால் சார் செஞ்சதான் அதைத்தான் நான் அதுக்காண்டி இவர் செய்கிற பிள்ளையர் நான் சொல்ல அதுக்காண்டி செய்கிறதானே அதாவது இங்கே நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் எங்கட அப்பால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்க்க தெரியுது. அதைத்தான் எவ்வளவு ஆள் சில விழாளையும் புது காட்டு வச்சு ஒரு யாப்பாக என்னடா குழந்தை பிள்ளை இருதயத்தை வச்சிருக்கிறார் உள்ளடக்கு. அப்படி நடிகை சேச்சரை செய்ய ஆண்டவர் எங்கட காந்தி டாக்டர் வந்து தெய்வம் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ கதைச்சு இப்போ உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொன்னேன்னா அவர் அந்த ஆப்ரேஷன் செய்கிற காசை கூட வெட்டி விடுமாடா தான் ஃப்ரீயாக செஞ்சு விடுவார். ஆனால் என்ன உங்களுக்கு அலக்கழிவாக இருக்குமாக்கா. ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் நிற்கணும்? ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எப்படியும் ஒரு 8-10 நாள் நிற்க வேண்டி வருமேடா. 2 கிழமை என்ன மொத்தமாக பார்த்தாலும் போட்டில் அப்படி தான் நிற்க வேண்டி வருமா நினைக்கிறேன். வந்து அடே நான் போட்டில் தான் இருந்தாங்க ஐசியூவில் 2-3 நாளாக மாற்றிடுவாங்க. அங்கால 4 நாளில் மாற்றினாலும் அங்கால எப்படியும் ஒரு கிழமை கிட்ட நிற்க வேண்டி வருமா நினைக்கிறேன். அது பிறகு நீங்கள் கொழும்புல நிற்கணும். ஒரு கிழமை 10 நாள் கிட்ட நிற்கணும். ரெண்டா கொழும்புக்கு இங்கே நீங்கள் ஆளை அதை விட இவரை நீங்கள் கொண்டு வர எல்லாம் வாகனம் பிடிச்சல கொண்டு வரணும். சும்மா நோமல் 1 லட்சம் ரூபா வேணும் அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர. அதெல்லாம் கஷ்டம். அந்த காசு மற்றது பேர் இங்கே பிரச்சனை இல்லை. எல்லாரும் எங்களை இதில் ஒரு ஃபுட் சிட்டி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். தானே செய்திருக்கிறேன். ஆனால் இப்போ நம்முடைய ஆள் நான் நேற்று மாலை மெசேஜ் போட்டுருந்தேன் சார். இந்த நீங்கள் எங்களோட கடவுளண்டு அவர் வந்து அப்படித்தான் என்ன சொல்கிறது நல்ல ஒரு அது இதில் வந்து பேர் போன ஒரு ஆள் வந்து அதே மாதிரி இப்போ வேறும் செய்வேன் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் இப்போ அந்த டைமில் கொஞ்சம் ஓகே வசதியாக இருந்தபடியாக நாங்கள் செஞ்சோம். உங்களோட வாகனங்கள் இருந்தபடியாக உங்களோட வாகனங்களும் இருந்தபடியாக பிரச்சனை இல்லை கொண்டு வந்தாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே செய்கிறான்னு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் போய் நின்று உங்களுக்கு 16 வந்துட்டேன்னு சொன்னேன். அவருக்குமே நாங்கள் நன்றி சொல்லணும். உங்களோட ரிலேஷன்ஸுக்கு 2 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 4 லட்சம் மண்டைக்குள்ளே டைம் மற்றது அந்த சுவிஸ்ல இருந்து எங்களுக்கு அடிக்கின்றாப்பா அந்த பிள்ளை அந்த போன ஒரு 1 லட்சம் கூட சொல்லி போட்டது எடுத்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுண்டாப்பா. பாவமாடா அது உண்டு. ஐயோ நல்ல பிள்ளை. அது எடுத்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாக்கா. நினைக்கிறேன் எங்கட வீடியோவில் வந்து எல்லாருக்குமே அந்த பிள்ளை ஹெல்ப் பண்ணிக்குமென்னு சொல்லி 50,000 அனுப்பிக்கும். இல்லை எங்கட பிறந்த நாளைக்கே கிஃப்ட் அனுப்புகிறேன் அந்த பிள்ளை. அப்படி என்ன சொல்கிறது உண்மையில் அதுக்காண்டி கோடீஸ்வரனான்னு கேட்டா இல்லை மனசு அப்படி இருக்கனா சொல்லணும். ஆனால் இன்றைக்கு இவர்கிட்ட ஃபேஸ்புக் தட்டி பார்த்தேன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ விட்டுருக்கீங்க இவர்ட்டியோ கவிதாசு. அதில் ஒரு நல்லா இருக்கு. அதில் ஒரு கமெண்ட் வந்துருக்குது புலம்பெயர் ஆக்கள்கிட்ட வேண்டி களவெடுத்த கள்ள கூட்டம். நீங்க அந்த மற்றது பேர் இந்த எங்கட ஆக்கள்கிட்ட மனநிலைமையும் இருக்குல்லோ. இப்போ ஒரு பெட்டிய ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருத்தை டொட்டை வச்சுட்டு அந்த டொட்டை தான் அந்த டொட்டு கூட பாப்பினா அந்த வெள்ளை பேப்பரை பார்க்கணும். ஆளை பேர் அதுல ஹோமன்ஸ் வந்து கொண்டு போனேன். ஆனா இல்ல சொன்னா இல்ல அந்த கள்ள கூட்டம் மட்டும்தான் சொல்லிக்க. அப்படியான எரிச்சல் பிடிச்சதாலும் இருக்குதுன்னு சொல்ல வாரன். உண்மையிலே இப்ப உங்களோட கேஸ்ல பாருங்கக்கா உங்கள்ட்ட நாங்கள் இதோட 3,000 இதை வாரமாக்கும். யாழ்ப்பா அங்கே பருத்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் பார்க்க நோம்பலாக ஒரு 5,000-6,000 ரூபாய் இப்போ எடுப்பாங்க. அதை விடுவோம் நாங்கள். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த வந்த காசை தந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தேவையாக்குன்னு சொல்லி உங்களோட நம்பரே நாங்கள் நீங்கள் பேங்கோ இப்போ சிம்பிளாக பேங்கோ ஃபேஸ்புக்கில் உங்களோட நம்பரை போட்ட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ காசு வந்தது? 2 லட்சம் ரூபா 2-3 லட்சம் ரூபா வந்து. அப்போ எல்லாருமே நினைக்கிறது அடே இந்த வீடியோ இவ்வளோ தோடுனா இவ்வளோ சனம் இவ்வளோ காசு அனுப்பும் அதில் எவ்வளோக்கு இவ்வளோத்தை கொடுக்கணும்னா நினைக்குங்க. சிம்பிளாக பேங்க 80,000 பேர் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வந்தது டிரெக்டாக போட்டு 2 லட்சம். அப்போ எங்கட இப்போ யூடியூப்ல ஓட்ட வீடியோ என்ன 15,000 பேர் தான் பார்த்தது. அப்போ அதனால ஒரு 6 லட்சம்னா இப்போ வந்துருக்கு. உண்மையாக அப்போ வந்ததையும் நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து தரோம். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் உண்மையிலே அப்படி ஒரு செயலை செஞ்சா இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ போட்ட கையோட ஒரு ஆட்ட காசு நாங்கள் உங்களுக்கு தராமட்டோண்டு வைப்போம். அந்த கேட்காதோ. இப்போ இந்த அம்மா பாங்க 2 லட்சம் அனுப்பி போட்டு 1.5 லட்சம் சொல்ல டக்குனு குழம்பிலையோ அப்படி 2 உண்டு. அப்போ அப்படித்தான்டா. அப்போ என்னண்டு செய்யறது என்னண்டு அப்படி எடுக்கிறது ஓட்டு மாட்டு செய்யவே இல்லை. நீங்கள் அப்படி செய்கிறாங்களும் இல்லை. விட அந்த ஓட்டு மாட்டு செஞ்சு வாரது நிலைக்காதக்கா. உண்மையாதான் நிம்மதியாக நிறுத்த உள்ளவே இல்லை. ஏற்கனவே மனுஷனுக்கு சும்மா 1000 யோசனை இந்த மழையால் ஆகத்தில் அடியாக கிடக்கு. அப்போ அன்றைக்கு சொல்லிச்சா வீடியோவில் பார்த்துட்டாங்களா அந்த பெரிய வீடை இப்போ என்ன வருமானத்தில் கட்டுறாரு
ஆளுக்குள்ள பல கேள்விகளடா பாத்தி. நான் இல்லை சொல்லி நான் சொன்னேன் யார் கேட்டது? இங்கே கதைக்கிறார்கள் தான். அப்போ நான் என்ன சொன்னேன், அது வந்து அவருக்கு வர வியூஸில் இருந்து வரும். சரிக்கா, இப்போ எப்படி சொல்லுவோமே, நீங்கள் அவைக்கு சிம்பிளாக சொல்லுவோம். சரி வீடை கட்டட்டும் என்னவுமே செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு போடுற வீடியோவில் வார காசை கொண்டு வந்து அப்போ அதுக்கு பிறகு எப்படி இப்போ நம்ம அவன் என்னண்டு கட்டுறான்றதை விடுவோம் நாங்கள். சரியா? ஆனால் என்னண்டு அவன் ஒரு கொள்ளை அடிக்கலாம்ன்றதை நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ உதாரணமாக நீ உங்களுடைய ஒரு ஆள் கேட்டால் நீங்கள் உங்களோட கேஸை வச்சு விளங்கப்படுத்துவோம். உதாரணமாக இப்போ அடியப்பா முதல் நாள் கொண்டு வந்து 40,000 காசு அப்படி தந்துச்சு. பிறகு கொண்டு வந்து அன்றைக்கு ஒரு 2-3 லட்சம் தந்தான். இன்றைக்கு கொண்டு வந்து 3 லட்சம் தந்தான்டா. இப்போ ஒரு ஆள் அனுப்பின காசை போட அப்படியேக்குள்ள மட்டும் அவன் குழம்புவானேடாப்பா கொடுக்காம விட்டா. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் காட்டியாச்சு. இப்போ குறைச்சி தந்துன்னு சொல்லிக்கலாவா அப்படி சொன்ன உடனே அதே மாதிரி இங்கே இந்த அங்கிட்ட காசு நான் அண்டே சொன்ன காசு இந்த கிழமை அவர் போட்டு 20 நாள் மெசேஜ் போட்டு இண்டே கொண்டு வந்து தாரேன். நேற்று இந்த அம்மா கதைச்சா இன்னும் காசை அனுப்பல, அனுப்புறேன்னு சொல்ல அம்மா அனுப்புவான நம்பிக்கையில் நான் கொண்டு வந்து தாரேன். விளங்குதான்? இப்போ இப்படித்தான் நம்பிக்கை. யாரும் எங்களோட நல்லா பழகிறார்கள், இதை கொண்டே கொடுங்கன்னு சொன்னாலே நாங்கள் கொண்டே கொடுத்துருவோம். இல்லைங்க அதை பிறகு போடுவினமெண்டு அப்படித்தான் நாங்கள் செயற்படுறோம். வீடு எப்படி கட்டுறோம்? அப்போ நான் சொன்னேன் அது ஆரம்ப நிலையே தான் இப்படித்தான் இருந்து இந்த நிலைமையில இருந்தாலும் இப்படி வந்தனான்ன்றது விளக்கமாக சொல்கிறேன். அது அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலையோ? ஆனால் அழகா உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்களா அப்படி என்னண்டு தட்டி சுற்றி பொய்யை சொல்லி ஏமாற்றி உருளி பிரதி விடுற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ என்னண்டா சும்மா 5-10 வீடியோவோ எடுத்து போட்டு அதில் வர காசுகளை கோத்து மாதிரி செஞ்சு கொண்டு அதுகளுக்கு உதவி. இப்போ நான் வந்து உங்களோட 2-3 தான் பாரம் திருப்பி வந்து உங்களுக்கு டேட் பேர்தனோடு போட்டு ஏதோ சொல்கிறோம் எங்களுக்கு தேவைன்னு. இப்போ இதுவே எனக்கு வீடியோன்னு சொன்னால் முதல் தரம் வந்து போட்டு வரையிலன்னு நான் விட்டுட்டு போயிருக்கலாம் போயிருந்தானே. இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் கதைச்சிட்டிங்க, அப்போ உங்களோட மனசு எவ்வளோ யோசனையில் இருக்குன்னு அதில் யோசிச்சு தான் நாங்கள் வார சொல்கிற எல்லாமே செய்கிறோம். என்னென்னு நீங்களும் பிரியோசனப்படணும், பார்க்குறவங்களும் சந்தோஷப்படணும், நாங்களும் சந்தோஷப்படணும், நீங்களும் பலனடையணுமே. ஒரு வீடியோ ஒரு வீடியோக்காண்டி இப்போ எனக்கு வர வந்து வீடியோ அழகாக எனக்கு வருமானம் வருது. அப்போ நான் வீடியோ போட்டு நான் பேச விட்டேன்னு சொன்னால் எனக்கு வருமானம் வரும் தானே. அப்போ உங்களே நான் யோசிக்கணும். 4 இடத்தை தெரிஞ்சு 4-10 ஏழையை பிடிச்சி நான் ஒரு வீடியோ போட்டுட்டு போயிடலாம். ஆனால் அது இந்த என்ன நம்பி அந்த வீடியோ எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் நான் போட்டது அப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்போ நான் எனக்காண்டி அதில் பயன்படுத்தக்கூடாதுல்ல. இல்லாட்டி இப்போல்லாம் நாங்கள் எத்தனை வீடியோ எடுக்கலாம் சொல்லுங்க. ஆறு உங்களை பார்க்குறது டேனிலா எங்கே வேறு இப்போதானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் பாருண்டு. இல்லை பக்கத்து வீட்டுக்கார உள்ள இது அந்த வீரவா பேக்கரிய அக்கா வச்சுட்டு பேக்கரிய ஒன்றுமே தான் உங்களோட ஃபேன்ஸ் அந்த அடி பாருங்க வேறு. வணக்கம் பிள்ளைங்கள அவ கூப்பிட்டு தனக்கு சொல்ல சொன்னவா நீங்கள் வந்தா. அதான் ஏன் சொல்லலையா? இப்போ போன முறையே ஒரு பேனை காட்டினோம் அவங்களுக்கு. அதாவது பேனு மில ஏசியா இருக்குமே அம்மா வர அப்படியா? எல்லாரும் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க. அது சரியா, சந்தோஷம். அப்போ நீங்கள் எங்கே பக்கத்தில் இருக்குதா? பக்கத்து இல்லை இப்போ இங்கே இருக்கிறேன் மாமிண்ட வீட்டையா? சந்தோஷம். நாங்கள் அண்ணாட விஷயம் ஒன்று காய்ச்சி தானே அப்போ அந்த அளவில் தான் வந்து போகிறது. என்ன செய்யற இன்னும் கொஞ்சம் காசு தேவையாக இருக்குது வந்து நம்ம கதைக்கிறதான் என்ன வரப்போ ஏன்னா ஏன் இந்த மழை வந்தாமன்ற மாதிரி நியூஸ் அறிஞ்சிங்களே தெரியும். அது என்ன நாங்கள் வார டைம் ஒன்று மூட பிள்ளைகளை காணல எங்கள் ரீசன் போயிடணும். முடிஞ்சிருக்குமா கூப்பிட்டேன் நான் கேட்டேன். எப்போ ஒரு நாளுமே படையில கண்டேன். அன்றைக்கு போகிற டைம் முடிஞ்சிருக்கும் வருவேன். சரி அப்போ யோசிக்காம இருங்கோ. நாங்கள் வெளுக்கிறோமே இன்னும் 26ஆம் தேதி அடுத்த செக்கப்பு போகிறீங்க. ஒரு பயன் முன்னா கிடக்கண்டா அவ ஒரு நம்பர் ஒன்று தந்தவர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விட்டுருக்குறாவாம். அவள் தானே டேட் தருவா 26ஆம் தேதிக்குள்ள வாக்கு கால் பண்ணி தண்ணுங்கன்னு சொல்லி சந்திக்க வர்றதுக்கு முதல்ல வாக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபேஸ்புக்கில் இன்னும் ஒரு ஆள் கதைச்சது ஒன்றும் முடிவு அவையே ஒன்றும் இல்லை. ஒரு இன்னும் ஒரு ஆள் எடுத்து அறக்கட்டளை என்று சொல்லி எந்த நாடுன்னு தெரியல பார்ப்போம். அவர் எடுத்து போட்டு கேட்டார். அப்போ உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து எதுவும் உதவியெல்லாம் இருந்தது. நான் நினைச்சேன் இவர்கிட்ட தம்பியார் ஒரு 5 லட்சம் உண்டு. அப்போ மிச்ச காசுமே அவர்கிட்ட கேட்டு வாங்குவோம். சரி ஓ நின்றுட்டு
கட் பண்ணிட்டேன்டா. சொன்னீங்களா பார்த்தீங்களா எங்களுக்கு சரியா போட்டு வந்தேன் நல்லா நீங்கள் கால் பண்ணி சொன்னேன் என்ன நான் உங்களோட ஆதரவுக்கு தேங்க்ஸ் நான் கேட்குறேன். அது சில பேர் கிரந்தத்துக்கு எடுக்கிறானே ஒரு மனுஷன் கஷ்டத்தை விளங்காம வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி இந்த மரத்தால் விழுந்தோட மாலை அந்த பார்த்தோம். மற்ற அக்காண்ட கதையும் கொஞ்சம் இந்த கதைக்கு அக்காவுக்கும் கதை வளம் இந்த என்ன சொல்றது ஒரு வஞ்சகம் இல்லை மனுஷன் தான் சொல்லணும். உண்மையிலே அந்த உங்களுக்கு உதவி கொஞ்சம் டிலே ஆகின காரணம் உங்களோட கதையும் ஒரு காரணமாக இருக்கலாம். அக்காட கதை வந்து பட் ஒன்று சொல்லுறோண்டா இங்கே அந்த அளவுக்கு இல்லை எத்தனை எடுத்து போனோம் கோதாரிசி ஏண்டா இது என்ன இது என்ன நீங்கள் உங்கள்ட்ட கடன் வாங்கினாங்களா? இல்லை அதெல்லாம் எடுக்கல அண்ணா இல்லை அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லிக்கோடா ஒரு ஐயா ஒரு ஆள் செய்கிறேன்னு சொன்னவர் அவரும் ஒரு பதில் சொல்கிறாரு இது அக்கிடி சிரிக்குது. நான் வெற்றிடம் எடுத்து பார்த்தாங்க நீங்கள் வந்து இந்த அளவு எடுக்கல குஷி இந்த இதில் இருந்தால் வந்தது அந்த கோல் அந்த ஓ மை காட் இது வந்து கிரந்தமாக்கா கிரந்தமா இது கிரந்தம் வேக இந்த முறுக்கண்ணை கொடுக்கணும் கிரந்தம் கிரந்தி முறுக்கண்ணே இருக்கல தெரியும் இங்கே வாரணையம் கொடுத்தா அந்த முறுக்கடு வட்டா இப்படி கோல் பண்ணி கதைக்க வேணும். ஏன்னா இவே ஒரு அறக்கட்டளைன்னு சொன்னா இவே வந்து 4 பேருக்கு உதவி செய்யறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இளையற்ற மனசு விளங்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு கோல் பண்ணி அன்னதாரண்டா வேட்டையை வேண்டி இருக்கோன்னு சொன்னால் அது எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் வீடியோ போடுறோம். அப்படி ஒரு நாளும் ஒரு மனுஷனை நோவடிக்கிறேன் மனசை நோவடிக்கிறேன் கேட்கக்கூடாது. சரி நீங்கள் யோசிக்காங்க பார்ப்போம். நான் ஒரு கால் திருப்பி வருவேன். நம்ம இன்றைக்கு கதைச்சிக்காம தானே நம்பிக்கை என்று இல்லை சொல்கிற அளவுக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து எதாச்சியாக அடித்து கதைக்க கூடுமேனே. என்ன பிரச்சனை உண்மையிலே யாருக்கு சில பேருக்கு வந்து யாருக்கு உதவி செய்யணுமென்று கூட வந்து தெரியாமலும் செய்கிறாங்க. என்ன சொல்கிறது இப்போ உதாரணமாக எல்லாம் இப்போ ஒரு ஆளுக்கு காசு கிடைச்சிட்டுது இனி தேவையில்லைன்னு நம்ம சொல்கிற ஸ்டேஜில் கூட இல்லை நீங்கள் பரவாயில்ல கொண்டு கொடுங்கன்னு சொல்கிற ஆக்கள் இருக்குது. அப்போ அந்த கட்டத்தில் நாங்கள் யோசிக்கிறது வேறு இப்படி செய்யணுமெண்டு இல்லை நான் என்ன பொறாமலையா சொல்கிறேன். இன்னும் ஒரு ஆளுக்கு தேவைப்படையே நான் கேட்பனே என்றக்காண்டி தான் நான் அதை சொல்கிறேன். அதை விளங்க நீங்கள் கொண்டே கொடுங்கன்னு சொன்னால் ஓகே நான் எனக்கு நீ சொல்கிறேன் நான் கொண்டே கொடுக்குறேன்னு நாங்கள் கொடுக்குறேன். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை விளங்கித்தானே செய்வோம். இப்போ வேங்க இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்கண்டேக்குள்ளே இன்னும் செஞ்சோலே ஆட இப்போ நான் எடுத்த விட கேட்கலாம். பட் கேட்டால் அது பிள்ளையாகப்படும். ஏன் இவர் இவ்வளோ ஆழம் எடுக்கிறேன் நீ வேலைக்கு மட்டும் எடுத்து கேட்பான் அப்படின்ற வேண்டாம். சரி ஆனால் நீட்லேன்ற ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஒன்று வந்தால் அதுக்கும் போக நான் தயார் தான். பாப்போம் நீங்கள் யோசிக்காம சரியா வெல்லுவோம் இல்லவா அக்கா காசு போட்டியல நீங்கள் 2 நேரம் சந்தேகமாக கிடைக்கிறேன். சந்தேகம் ஒரு சந்தேகமும் இல்லை. இல்லை ப்ரோ குறைய கூட வந்தாலக்கா அப்புறம் டக்குன்னு இருக்கும் டக்குன்னு ஒரு ஜூஸ் பண்ணிக்க ஓடிவார். இல்லை இல்லை இருங்க டக்குன்னு நீங்கள் கேட்டவே பெரிய ஜூஸ் குடிச்ச மேக்கதான் சிச்சி அதெல்லாம் அந்த உண்மையாக நீங்கள் கேட்ட பெரிய விஷயம் அக்கா அது பெரிய விஷயம். இல்லை என்னண்டா நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் பாரண்டு ஜூஸ் வேண்டா வேண்டி வச்சுருந்துக்கலாம். பூசக்கூடா எங்களுக்கு மெழுகக்கூடா கொண்டாங்க ஏன்னா எங்களுக்கு மெழுகக்கூடா எங்களுக்கு இது வந்து இந்த முழங்கையில் பிடிக்கிறன்ற இந்த அண்ணன் இந்த முழங்கை அண்ணன் வாங்க சாப்பிட்டு போகண்டு பிடிக்கிறவில்லாம் முழங்கையில் பிடிக்கிறது. முழங்கை வந்து வளர்க்குறது ஏமானக்கா. இப்போ நீங்கள் இப்போ ஜூஸ் வேண்ட பிறகு வந்து கடைக்கு போட்டு வந்து கிளீன் பண்ணிக்கலாமே நீங்க யோசிக்கல. இன்னைக்கு எனக்கு நீங்க வேற ஜூஸ் நான் குடிக்கவே மாட்டேன். நீங்க ஒரு அப்படிலாம் யோசிக்காங்க. நான் சும்மா உங்களோட ஒரு சௌரமா நினைச்சு பெம்பலா கேட்கிறான் உதுவலை நான் யோசிக்கிறதே இல்லை. மற்ற இனி யாரும் பெரியன மாட்டா எதையும் வேண்டிக்கு வந்து வச்சுட்டு கிளீன் பண்ணுங்க சரி. சில வந்து அப்புறம் போனே நம்ம அவை போவே விட மாட்டேன். அப்போ இது ஒரு அட்வைஸா சரியா சரி பாரம் போட்டு